ஹாய், வெல்கம் டு பிரபாவி டிஎன்பிஎஸ்சி. இப்போ இது எந்த லெசன் பார்த்தீங்கன்னா, பாறை மற்றும் மண்ணுன்னு சொல்லிட்டு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மண் உருவாகிறதுக்கு எவ்வளோ காலங்கள் ஆகுதுன்னு பாருங்கள். மித வெப்பமண்டலமாக இருந்தால் நீங்கள் வெறும் 1 சென்டிமீட்டர் மண் உருவாகிறதுக்கு 200லேருந்து 400 வருடங்கள் ஆகுது. இது கொஞ்சம் அயன மண்டல ஈரக்கால நிலைப்பகுதிகளில் 200 வருஷம் ஆகுது. நன்கு வளமான மண் உருவாகணும்னா 3000 வருடங்கள் ஆகிறது. புவியின் ஆழப்பகுதியில் உருகிய பாறை குழம்புக்கு பேர் மேக்மா. அடுத்து வந்து மண்ணின் அடுக்குகள் பார்க்கணும். மற்றதெல்லாம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்பீங்க வேளாண்மை லெசனில். மண்ணின் அடுக்குகள்லாம் எப்படின்னா இந்த ஷார்ட்கட்டு ஒவ்வொரு அடுக்குக்கு பேரும் மண்ணோட அடுக்கு இதுதான் இலை மக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா மேலே, தானே ஃபஸ்ட்டு, ஸோ ஏங்கிறது மேலே. ஈனா உயர்மட்டம், உயரத்துக்கு போய்ட்டு தான் ஈன்னு சொல்லணும், சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. டீனா டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, அப்போ அடியில் பண்ணுவாங்க. அடி மண் அடுக்கு. தாய்ப்பாறை அடுக்கு. சீனா தாய்ப்பாறை அடுக்கு. ஆறுனா சிதைவடையாத தாய்ப்பாறை. தேங்க்யூ.